வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் விங்ஸை வச்சு எப்படி ஒரு பொரியல் செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு, வெங்காயம், ஒயிஸ்டர் சோஸ், சோயா சோஸ், பவுடர் ஆக்கின மிளகுத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய். இதில் சிக்கன் விங்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல நாங்கள் விங்ஸை வெட்டி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நான் வடிவா கழுவி எடுத்துட்டேன். இதுக்குள்ள நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ள போறோம். உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கிறேன். மிளகுத்தூள் நான் பாருங்க பெறகட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்றேன். சோயா சோஸ் ஒரு மேசக்கரண்டி எப்படி விடுறேன். ஒயிஸ்டர் சோஸ், அதுவும் நான் பாருங்க ஒரு மேசக்கரண்டி அப்படி எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு நல்லா நாங்கள் கலந்து கொள்ளுவோம். இப்ப நாங்கள் நல்லா கலந்து நாங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு கொள்ளுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். துப்புரவு செய்து 2-3 தண்ணியில கழுவி எடுத்துட்டு நாங்கள் சின்னனா வெட்டி கொள்ளுவோம். இப்ப நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இனி நாங்கள் எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. அடுப்புல சட்டியை வச்சு சட்டியை சூடாக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது. நாங்கள் இனி இதுக்குள்ள எண்ணெயை விட்டுக்கொள்வோம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்பவும் பொரிக்கிற நேரம் கணக்கு எண்ணெய் விட்டு பொரிக்காம நீங்கள் பொரிக்கிற இறைச்சி தாண்டு பொரியக்கூடிய அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. கணக்கு எண்ணெய் விட்டோம்னா அதை திரும்ப நாங்கள் பயன்படுத்த முடியாது சமையலுக்கு. ஆனபடியா நாங்கள் கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எண்ணெய் பொரிச்சிட்டு இப்போ நாங்கள் கலந்து வச்சிருந்த ஊற வச்சிருந்த சிக்கன் எடுத்து பொரிச்சு கொள்ளுவோம். இப்ப சட்டியை ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்களா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுக்கொள்ள போறேன். பாருங்க, நான் கொஞ்சமா தான் எண்ணெய் விட்டுருக்கிறேன். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்ப எண்ணெய் சூடாகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டது. நாங்கள் இதுக்குள்ள வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து
இந்த எண்ணெயில வதங்க விட்டுக்கொள்ளும். இந்த வெங்காயத்தின் பச்சை மணம் போகும் மட்டும் நாங்கள் வதக்கணும். வெங்காயத்துல பச்சை மணம் போக மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் வதங்க விடுவோம். கொஞ்சம் நேரம் வதக்கி போட்டு அதுக்குள்ள வெட்டி வச்சிருந்த வெள்ளைப்பூட சேர்த்துக் கொள்ளுவோம். இப்போ மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுவா. இந்த சிவப்பு மிளகாய் நல்லா உரைப்பண்டபடியா நாங்கள் மிளகாய் தூள் அப்படி சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாயிலிருந்து அந்த உரைப்பு காணும் உங்களுக்கு. இப்படி வதங்கி கொண்டிருக்கே நாங்கள் பொரிச்செடுத்த சிக்கன் இருக்குத்தானே அதையும் இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம். மிளகாய் எல்லாம் இல்லை ஹீட்டாகி இந்த பச்சை மிளகாய் வாசம் ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும் உங்களுக்கு. அப்படி வரையக்குள்ள நாங்கள் இதை ஓஃப் பண்ணி மாற்றி கொள்ளுவோம். இப்போ எங்களுக்கு இது ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ இந்த வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம். நாங்கள் செய்தெடுத்த சிக்கன் விங்ஸ் இப்படித்தான் இருக்குது. இதை வந்து நாங்கள் சோறோட சாப்பிடலாம், இல்லை சும்மாவும் சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்க, வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்ல வடிவா பொரிஞ்சு உள்ளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.